கூட்டத்தின் குரல் கேட்டு ரொம்ப நாள் ஆச்சு. எல்லாருக்கும் நம்மளை பிடிக்கிற மாதிரி ஏதாவது பண்ணிட முடியாதா? கலாம் அவர்களும் சரி, பெரியார் அவர்களும் சரி, அதோடைய ரீங்காரம் இன்னும் ஓய்ந்த பாடில்லை. அவங்கெல்லாம் ஓட்டு போட்டிருந்தா இந்த அரசியல்வாதிகள் வந்திருக்க முடியாது. அடடா, இந்த கூட்டத்தை எவ்வளோ மிஸ் பண்ணிட்டோம்னு எனக்கு தோணும். இந்த வீடியோவை உடனே கண்டு மகிழ உங்கள் BS Value ஆப்பை Play Store அல்லது App Storeல் டவுன்லோட் செய்து Black Sheep Digital Awards 2021 என்ற கேட்டகரிக்குள் சென்று கண்டு மகிழுங்கள். BS Value, இது உங்கள் சொத்து. ஸோ நம்ம எல்லாருக்குமே பிடிச்ச அந்த டெடி பியருக்கு வாய்ஸ் கொடுத்த டப்பிங் ஆர்டிஸ்ட் நிம்மி நம்ம கூட இருக்காங்க. யார் அடிச்சா போய் கலங்கி பூமி அதிர்றது கண்ணுக்கு தெரியுதோ அவன் தான் டெடி, நான் தான் டெடி. எங்க இப்ப வேற மாதிரி அந்த டெடி பியர் வாய்ஸ்ல பேசிட்டாங்க. ஏங்க வைதி வாங்குங்க, இந்த வருஷம் சொல்லிட்டேன்ல நான் கியூட்டா இருக்கேன் தானே. ஹரி எனக்கு இது போதும், எனக்கு இது போதும். நீங்க அதுல இருந்து வெளில வரேன்னு போய் சொன்னீங்களா? ஆமா. ஏங்க அந்த ப்ராஜெக்ட் டோட்டலாவே ஃபெயில் ஆயிடக்கூடாது என் வாய்ஸ்னால அப்படின்னு நான் ரொம்ப பிளாக் ஷீப் சினிமாஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் கார்த்திக் ராமதுரை. வாய்ஸ் ஆஃப் சினிமால இன்னைக்கு நம்ம கூட வந்திருக்கிறவங்க ரொம்ப ஒரு ஸ்பெஷலான கெஸ்ட். இப்போ சமீபத்துல என்னைக்கு டெடி படம் ரிலீஸ் ஆச்சோ அன்னிலேருந்து ஆர்யாவும் அந்த டெடி பியர் பொம்மையும் தான் செம்ம பெரிய ட்ரெண்டு. ஸோ நம்ம எல்லாருக்குமே பிடிச்ச அந்த டெடி பியருக்கு வாய்ஸ் கொடுத்த டப்பிங் ஆர்டிஸ்ட் நிம்மி நம்ம கூட இருக்காங்க. ஹை, இது உங்க ஒரிஜினல் வாய்ஸே தானா? நீங்க அப்படியே தான் பேசியிருக்கீங்களா இல்ல வாய்ஸ் வாய்ஸ் சேஞ்ச் பண்ணி தானா? ஒரு மிட் லெவல்லையா? எங்க இப்ப வேற மாதிரி அந்த டெடி பியர் வாய்ஸ்ல பேசி காட்டுங்க. ஏங்க வைதி வாங்குங்க, இந்த வருஷம் சொல்லிட்டேன்ல. நான் நல்லா தானங்க இன்ட்ரோ கொடுத்தேன் உங்களுக்கு. சூப்பர், நைஸ், செம. ஸோ நீங்க எப்படி அந்த டெடிக்கு வந்து வாய்ஸ் கொடுக்க உள்ள வந்தீங்க? யார் வந்து பிக் பண்ணா? டைரக்டர்ஸ் கோஆர்டினேட்டர் கூப்பிட்டாங்க வாய்ஸ் டெஸ்ட் வேணும்னு. போனப்போ வந்து ஆக்சுவலாக ஒரு 4-5 பேரை கூப்பிட்டுருந்தாங்க. நான் டைமுக்கு போயிட்டேன்னு நினைக்கிறேன். அதனால் ஃபர்ஸ்ட் உள்ளே போயிட்டேன். உள்ளே போய் நான் கேட்டேன், சார் உங்களுக்கு எந்த மாதிரி வாய்ஸ் வேணும்? நம்ம என்னமோ பெரிய ஆள் மாதிரி நம்ம கொஞ்சம் அப்படியே பில்டப் போட்டு, சார் எந்த மாதிரி வாய்ஸ் வேணும்? நீங்கள் பேசி காமிங்க மேடம், நான் எப்படின்னு பார்த்துக்கலாம். சரி, அப்போ ஃப்ரீடம் கொடுத்துட்டாங்க. நீங்கள் என்ன வேணா பேசுங்க, என்ன டைலாக், எந்த மாடுலேஷன்லாம் பேசி காட்டுறீங்களா? நல்லா இருக்கே, நமக்கு யாருமே ஃப்ரீடம் கொடுக்க மாட்டாங்க. சரி, ஓகே. அப்போ வந்து எனக்கு வடிவேல் சார் ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால வந்து அந்த எஃபெக்ட்ஸ் எல்லாமே வந்து கொஞ்சம் நம்ம காமிக்காக போட்டு கொஞ்சம் அப்படியே ஃபில் பண்ணி விட்டோடனே கொஞ்ச நேரம் அப்படியே மயான அமைதியா இருந்துச்சு. எங்க அந்த ஃபில் பண்ணதெல்லாம் நீங்க கொஞ்சம் தெளிச்சு விடுங்க. ஃபில் பண்ணதெல்லாம் வந்து அந்த வடிவேல் சார் வச்சு ரெஃபரன்ஸ் பண்ணதெல்லாம் லைக் மீன்ஸ் கீழே அது வந்து அது வந்து மேல இருந்து விழும்போது அந்த வாய்ஸ் எல்லாமே லைக் மீன்ஸ் அந்த மேல இருந்து அது விழும். கடவுளே, நான் கீழே விழும்போது சத்தம் போடாம விழணும் அப்படின்னு சொல்லி டைலாக் சொல்லிட்டு மேல இருந்து விழும்போது ஆக்சுவலாக வந்து நம்ம நார்மலாக விழும்போது நம்ம ஃபுல்லாக வாய்ஸ் இருக்கணும். அந்த டெடி எப்படி விழுந்துச்சுன்னா மூக்கு வந்து இப்படி அமுங்கும், லைக் இப்படி போயிட்டு இப்படி பவுன்ஸ் ஆகும். ஓகேங்களா? ஸோ நம்ம எப்படி பண்ணும்போது நம்ம மூக்கு இது பண்ணும்போது அந்த அந்த ஒரு சவுண்ட் வரணும் இல்லையா? ஸோ அதெல்லாம் நானே வந்து கொடுத்ததுனால அவங்களுக்கு அது ரொம்ப பிடிச்சி போச்சு. அப்படின்லாம் சொன்னேன்னா அவங்களுக்கு அது ரொம்ப பிடிச்சி போச்சு. அதுக்கப்புறம் என்னன்னா ஒரு எமோஷ்னல் கேரக்டர் சீனுக்கு இந்த பொண்ணு எப்படி பேசும், இல்லை இதுக்கு எப்படின்னா இப்படி பேசும், அதெல்லாம் அப்படியே ஒரு 3-4 சீன் செக் பண்ணாங்க. அவங்க மைண்ட் செட்டுக்கு அது நல்லா இருந்துச்சுன்னு தோணுது. சூப்பர் சூப்பர், ஆப்டான வாய்ஸாக இருந்துச்சு. நாங்களே வந்து பயங்கர இம்ப்ரெஸ் ஆகிட்டோம். படத்தில் வந்து கருணாகரனை வந்து திட்டுற சீன் ஒன்று இருக்கும், கதவை திறந்து. அந்த சீன் வந்து பயங்கரமாக ரசிச்சோம் நாங்கள். ஸோ அது மட்டும் எங்களுக்கு அந்த டைலாக் பேசி காட்ட முடியுமா? நீங்கள் ஆல்ரெடி என்னை திட்டிட்டீங்க, அதனால் நீங்கள் கேமரா பார்த்து மட்டும் பேசுங்க. இப்போ நீங்க சிவா தான் சத்தங்கீதுன்னு சொல்லிட்டு இருந்தால. பரவாயில்ல சிவா, எந்த ஒரு பேருந்தும் இந்த மாதிரி வந்திருக்க மாட்டாங்க. ஸோ இதில் வந்து எங்களுக்கு பிடிச்ச ஃபேவரட் சீன்ஸ்லாம் இந்த மாதிரி நாங்கள் சொல்லிட்டே இருக்கலாம். ஆனால் உங்களுக்கு பர்டிகுலராக பிடிச்ச ஒரு 2 சீன், அந்த 2 சீனுடைய டைலாக் மட்டும் எங்களுக்காக சொல்லிக்காரும். இந்த ஓவரால் இந்த டெடி படத்துலேயே டெடி படத்தில் கிளைமேக்ஸ் அப்புறம் வந்து அந்த காமெடினா அந்த தாத்தா கிட்ட வந்து ஒரு பேசும், கண்ணு தெரியாம ஒரு தாத்தா இருப்பாரு. அட பாவி, எல்லாருமே உலகத்துல இப்படிதான்டா இருக்கீங்க அப்படின்னு சொல்லலாம். ஆனா அந்த தாத்தா ஏதோ சொல்லுவாரு அவருதுல, பப்ஜியா ஆமா விளையாடினா சாரி
அதுக்கப்புறம் அதை அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணோடனே வந்துட்டு ஐயோ தேங்க்யூ ஸோ மச் தாத்தா அப்படின்னு சொல்லிட்டு போகும். அதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஏன்னா ஒவ்வொரு டைலாக்லையும் வேரியேஷன் ஆகும். இன்னொரு விஷயம் என்னன்னா நான் டப் பண்ணும்போது சிஜி ஒர்க்ஸ் எதுவுமே இல்லை, வெறும் பொம்மை மட்டும்தான். ஸோ எக்ஸ்பிரஷன் எதுவுமே எனக்கு தெரியாது, அது எப்படி எமோஷன் கன்வே பண்ணணும் எனக்கு தெரியாது, ஃபேஸ் ரியாக்ஷன்ஸ் எதுவுமே தெரியாது. ஏன் வாய்ஸை வச்சு தான் அவங்க வந்து சிஜி பண்ணாங்க. ஸோ பிளைனாக இருந்துச்சு, நான் ரொம்ப பிளாங்காக இருந்தேன். எனக்கு அப்போ என்ன நான் கற்பனை பண்ணி எனக்கு என்ன தோணுது அந்த சீனுக்கு எப்படி அதை ரியாக்ட் பண்ணணும்னு எனக்கு தோணுச்சோ அதை தான் நான் ரியாக்ட் பண்ணேன். அதனாலேயே இது இவ்வளோ நல்லா ரீச் ஆயிருக்குன்னு சொல்லும் போது எனக்கு வந்து எப்படி எடுத்துக்கிறது, இதெல்லாம் அனுபவிக்கலாமா வேணாமா தெரியல. ஸோ சூப்பராக இருந்துச்சுங்க. யூ டன் கிரேட் ஜாப் சீரியஸாக. இன்றைக்கும் எங்களுக்கு அந்த டெடி படத்தோட இம்ப்ரெஷன் ஏதாவது இருக்குன்னா அது அந்த டெடி பொம்மையும் அதுக்கு நீங்கள் கொடுத்த அந்த உயிர் அந்த வாய்ஸ் மட்டும்தான். அதுதான் வந்து இன்றைக்கும் அந்த படத்தோடைய போஸ்டரோ இல்லை பாட்டோ ஏதோ பார்க்கும்போது எங்களுக்கு அதுதான் தோணுச்சு. டெடி பேர் அப்படின்னா அது டெடி நான் மட்டும் இல்லை, அந்த பொம்மை பண்ணவங்க இருக்காங்க, டாய் கம்பெனி இருக்காங்க, அப்புறம் அதுக்குள்ள நடிச்சவர் இருக்காரு, அவர் எனக்கு ஆக்சுவலாக ரொம்ப ஹெல்ப் பண்ணாரு. ஏன்னா வந்து அந்த ஃபேஸ் எக்ஸ்பிரஷன் அப்கோர்ஸ் நான் அது கற்பனையெல்லாம் பண்ணி தான் ஆகணும். பட் அதில் கொஞ்சமாவது எனக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது அவரோட அந்த பாடி மூமெண்ட் தான், பாடி லாங்குவேஜ் போடும் போது அந்த அது அது அந்த சின்ன சின்ன எஃபெக்ட்ஸு அந்த அந்த பாடிக்குள்ளே வந்து அந்த ஆவியா ஆத்மாவா சோல் சம்திங் அது உள்ள போனோடனே அது காலை தூக்குறது கை தூக்குறது இதெல்லாமே அவர் நடிச்சிருப்பார். ஸோ அதெல்லாம் வந்து கொஞ்சம் எனக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. அதுவும் இல்லைன்னா நான் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டேன். ஆண்ட்ராய்டு குஞ்சப்பன் படத்துலையும் அவர் தான் அந்த ஆண்ட்ராய்டு அந்த பொம்மைக்கு வந்து கொடுத்துருக்காரு. காலிலேருந்து அதுதான் பயங்கரமாக ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு. ஸோ அவர் தான். பட் அந்த படம் நான் பார்த்தேன், அதுலேயும் சூப்பராக பண்ணி. ஸோ செம்ம. ஸோ அது பாருங்க, நாங்களே தான் உங்களுக்கே இந்த சர்ப்ரைஸ்லாம் கொடுக்குறோம். ஸோ சூப்பர். அவருமே செம்மையாக பண்ணியிருந்தாரு. நான் அவருக்கு கால் பண்ணி விஷ் பண்ணேன். சூப்பர் செம்ம. ஸோ இப்போ நம்ம வந்து டெடியா நீங்கள் எப்படிலாம் பேசுனீங்க என்னென்னலாம் பண்ணீங்கன்னு பயங்கரமாக எங்களுக்காக பண்ணி காமிச்சிங்க. ஸோ இப்போ என்ன பண்ண போறீங்கன்னா நீங்கள் நிம்மியா டப்பிங் ஆர்டிஸ்டாக இல்லாமல் இப்போ டெடியாவே இருக்க போறீங்க. இதில் வந்து இப்போ நாங்கள் சமீபத்தில் பார்த்து ரசித்த ட்ரெண்டான ரேண்டமான டைலாக்ஸ் உங்களுக்காக ரெடி பண்ணியிருக்கோம். இதை வந்து நீங்கள் அந்த டெடி வாய்ஸில் எங்களுக்கு சொல்லி காட்ட போறீங்க. ஃபர்ஸ்ட்டு அதாவது வந்து அர்ஜுன் தாஸ் அவருடைய வாய்ஸில் வந்து மாஸ்டரில் யோ வாத்தி இந்த கேமோட ரூல்ஸ் தெரியுமா, சும்மா எனக்கு ரொம்ப பிடிக்கும் அர்ஜுன் தாஸ், அதனால் அந்த வாய்ஸ்லேயே ட்ரை பண்ணி பார்த்தேன், வேற எதுவும் இல்லை. இது ஒன்றும் கிரிக்கெட்டோ ஃபுட்பாலோ இல்லை, எங்கள் ரூல்ஸே வேற. இதை வந்து பயங்கரமாக அவர் மாசா சொன்ன மாதிரியே சொல்லி காட்ட போறீங்க. யோ வாத்தி இந்த கேம்ஸோட ரூல்ஸ் தெரியுமா, இதோட கிரிக்கெட்டோ ஃபுட்பாலோ இல்லை, எங்க ரூல்ஸே வேற. சூப்பர் 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 சூப்பருங்க. சிவாங்கி அவங்க பயங்கர ஃபேமஸ்ஸு. ஸோ அவங்களும் உங்கள் கேட்டகரி தான், டெடி மாதிரி க்யூட்டாக அந்த மாதிரி கேட்டகரி தான். அவங்க சொன்ன அந்த ஒரு பர்டிகுலர் டைலாக் வந்து ரீசெண்டாக ரீல்ஸில் பயங்கர ட்ரெண்ட் ஆச்சு. சூப்பர் சூப்பர் சூப்பர். ஸோ லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட் தமிழ் சினிமாவுடைய தளபதியோடைய ஒரு டைலாக் இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம தளபதியோடைய டைலாக், யார் அடிச்சா பொறி கலங்கி பூமி அதிர்றது கண்ணில் தெரியுதோ அவன் தான் தமிழ், நான் தான் தமிழ். இந்த பஞ்ச் டைலாக்கை டெடி மாதிரி பேச போறீங்க. யார் அடிச்சா பொறி கலங்கி பூமி அதிர்றது கண்ணுக்கு தெரியுதோ அவன் தான் டெடி, நான் தான் டெடி. வாவ், இது நம்ம ஸ்கிரிப்ட்லயே கிடையாது, சமயம் பண்ணிட்டீங்க. நானும் ஒரு செகண்ட் யோசிக்கிறேன், தளபதி இப்படிலாம் சொல்ல மாட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ பரவாயில்ல, இந்நேரம் வந்து மீம் கிரியேட்டர்ஸ்லாம் டெடி பொம்மையில் நம்ம தளபதி ஃபேஸை போட்டு இந்த பஞ்ச் டைலாக் போட்டுருவாங்க. ஸோ அடுத்ததா நம்மளுடைய தலையோட டைலாக், என் வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிஷமும் ஏன் ஒவ்வொரு நொடியும் நானா செதுக்குனதுடா. என் வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிஷமும் ஏன் ஒவ்வொரு நொடியும் நானா செதுக்குனதுடா. சூப்பருங்க சூப்பருங்க சூப்பர் 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 சூப்பர். ஸோ இந்த ரவுண்டு ஃபுல்லாகவே பிச்சு உதறிட்டீங்க. இடையில அந்த தளபதி டைலாக்கோட சர்ப்ரைஸ் வந்து செமையாக இருந்துச்சு. ஸோ நீங்கள் வந்து டெடியாகவும் பேசிட்டீங்க, டெடி இந்த டைலாக்லாம் பேசினா எப்படி இருக்கும்னு பேசி காட்டிட்டீங்க. ஸோ எங்களுக்கு இப்போது நிம்மி யார் இந்த நிம்மி அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னு ஆசை. ஓகே, 2 வயசுல சைல்டு ஆர்டிஸ்டாக நடிக்க ஆரம்பித்தேன். 5 வயசில் நான் டப்பிங் ஆர்டிஸ்டாங்க. அப்போதுலேருந்து இப்போ வரைக்கும் டப்பிங் ஆர்டிஸ்டாகவே இருக்கேன். கவுண்டர் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். ஓகே, டப்பிங் கவுண்டராக இருக்கேன். சொந்தமாக கம்பெனி வச்சுருக்கேன், ஷனா கிரியேஷன்ஸ் டப்பிங். அப்புறம் வந்து ஒரு ப்ரைவேட் கம்பெனிக்கு வந்து ஆப்ரேஷன் எக்ஸிக்யூட்டிவாக ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். இந்த சிவாஜி படத்தில் வர மாதிரி சிவாஜி ரைஸ் மில், சிவாஜி ஹாஸ்பிட்டல், சிவாஜி கிராமம் அந்த மாதிரி எல்லாம் வச்சுருக்கீங்க. வேற என்னெல்லாம் வச்சுருக்கீங்க? வேற எதுவும் இல்லைல்ல, சொல்லுங்க பரவாயில்ல, ஏதோ சொல்லி முடியும். வாய் வச்சிருக்கேன், அதை வச்சு படைச்சிட்டு இருக்கேன். நைஸ். இதுதான் இது தெரியாம தான் இப்படி இருக்கோம் நாங்கள், அந்த வாய் வச்சு பொழைக்க தெரியாம தான் நாங்கள் இப்படி இருக்கோம். சூப்பருங்க.
செம. ஸோ இதுக்கு அடுத்த ப்ராஜெக்ட்ஸ்லாம் என்னென்ன போயிட்டு இருக்கு? மேபி இந்த டெடிக்கு அப்புறமா நிறைய ரெகக்னிஷன் கிடைச்சிருக்கும். ஸோ இதுக்கு அடுத்து என்னென்ன ப்ராஜெக்ட்ஸ்? எதுவுமே கமிட் ஆகல, வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ஓகே. ஏன்னா எனக்கு ப்ராஜெக்ட்ஸ் கிடைக்கிறது கொஞ்சம் கம்மியா தான் கிடைக்கும் எப்பவுமே. ஓகே ஓகே. ரொம்ப ரொம்ப கம்மியா தான் கிடைக்கும். ஏன்னா வந்து நான் கார்ட்டூன்ஸ் அதுக்கப்புறம் இந்த ஃபேண்டசி மூவிஸ் இந்த மாதிரி தான் நான் வந்து இது ரெகுலரா பண்ணிட்டு இருக்கறதுனால ஓகே பண்றேன். மீன்ஸ் எனக்கு என்னோட நான் ஒரு டப்பிங் ஆர்டிஸ்ட் மீன்ஸ் எல்லாமே பண்ண மாட்டேன். இது ஒரு மாதிரி கேட்டகரி மாதிரி பிரிச்சு பார்த்துருக்கேன். அதாவது ஓகே ஜெனரல் டாக்டருக்கும் ஸ்பெஷலிஸ்ட்டுக்கும் இருக்கிற டிஃபரன்ஸ் தான். ஓகே ஓகே. ஏன்னா ஜெனரல் டாக்டர்ஸ் கிட்ட வந்து எல்லா மக்களும் போயிடுவாங்க, எதுவா இருந்தாலும். ஸ்பெஷலிஸ்ட் கிட்ட அந்த நோய் வந்தா தானே போவாங்க. ஸோ எந்த நோய் வருதோ அந்த நோய்க்காக ட்ரீட்மெண்ட் மட்டும் தான் நம்ம கிட்ட. ஸோ அதனால எப்போ வரும் மேபி நீங்க இந்த டெடிக்கு அப்புறமா அந்த போஸ்ட் டெடி கமெண்ட்ஸ்லாம் வந்ததுக்கு அப்புறமா மேபி கிடைக்கும்னு நினைக்கிறேன். டெடிக்கு முன் டெடிக்கு பின் வந்து என்னன்னா இன்ஸ்டாகிராம்ல 400 ஃபாலோவர்ஸ் இருந்தது. ஒரு 2 நாள்ல வந்து 1800 ஃபாலோவர்ஸ். 1800. ஸோ பாருங்க இதுக்கு அப்புறமா பாருங்க அப்படியே 1800 வந்து அப்படியே 50,000 ஆகும், அப்படியே 1 லட்சம் ஆகும். ஸோ இதுல வந்து பெஸ்ட் கமெண்ட்ஸ் ஏதாவது இருக்கா? டெடியில வந்து தி பெஸ்ட் கமெண்ட் இந்த டெடிக்கு அப்புறமா? எல்லாருமே ஆக்சுவலா ஒவ்வொரு கமெண்ட்ஸுமே எனக்கு ரொம்ப வேல்யூபிளா இருந்துச்சு. ஓகே. நிறைய கொஞ்சம் எமோஷனலா பேசணும்னா நிறைய அசிங்கப்பட்டிருக்கோம், நிறைய அவமானங்கள், கார்ட்டூன் வாய்ஸ்ன்னு சொல்லி கலாய்ச்சிருக்காங்க. நீங்க அதை பண்ணும்போதா? இல்ல முன்னாடி நான் வந்து இந்த மாதிரி யாரும் கார்ட்டூனுக்குன்னு மட்டும் யாருமே வந்து ஸ்பெஷலா பண்ண மாட்டாங்க. ஸோ நம்ம எந்த இடத்துல இன்னும் இந்த பொண்ணு கார்ட்டூன் பேசிட்டு பாரு அப்படின்றது. ஏன்னா வந்து சரி கார்ட்டூன் தானே, ஒரு வேல்யூ ஒரு மரியாதை கொடுக்கறது இல்லை, அதுக்கான ஒரு வேல்யூ கொடுக்கறது இல்லை. நம்ம எவ்வளோ கஷ்டப்படுறோம்னு யாருக்கும் தெரியறது இல்லை. ஈவன் நான் கார்ட்டூன் இந்த மாதிரி இதுதான் பண்ணணும்னு நினச்சிட்டு நான் பண்ணிட்டு கண்டினியூவாக அதை பண்ணிட்டு இருக்கேன். நம்ம ஒரிஜினல் வாய்ஸில் பேசுறது இல்லை, இன்னொரு வாய்ஸ் இமிடியேட் பண்ணி நம்ம பேசும்போது நிறைய ஸ்ட்ரெயின் வரும், நிறைய பெயின் வரும். இதனாலேயே எனக்கு வந்து வாய்ஸ் போயிடுச்சு ஒரு டைமில். டோட்டலாக பேச முடியாது அப்படின்னு ஆயிடுச்சு. என் டாக்டர் கிட்ட இதே மாதிரி நீங்கள் வேறு வாய்ஸில் பேசிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு டோட்டலாக வாய்ஸ் போய்டுன்னு சொல்லிட்டாங்க. ஓகே அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு கெரியர் அப்படின்னு நினச்சேன். 4 மாதம் கஷ்டப்பட்டேன். ஏதோ கடவுள் புண்ணியத்தில் 4 மாதத்துக்கு அப்புறம் மறுபடியும் எனக்கு வாய்ஸ் திரும்ப வந்துச்சு. அப்போது நான் கார்ட்டூன் தான் பேசுவேன். அப்படியே சூப்பர் சூப்பர். திரும்ப ஸ்ட்ரெயின் எடுத்தாலும் பரவாயில்ல, நமக்கு பிடிச்ச வேலை தான் நம்ம பண்ணணும். இன்னைக்கு இல்லைனாலும் என்னைக்காவது ஒரு மரியாதை அதுக்கு கிடைக்கும் அப்படின்ட்டு நிறைய தடவை அழுத்திருக்கேன். ஈவன் டெடிக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடி கூட நான் அழுதேன். ஏன்னா வந்து ரொம்ப அசால்ட்டாக சொல்கிறாங்க, நமக்கு எவ்வளோ பெயின் இருக்கும் அந்த ஒரு இது எதுவுமே தெரியலை. ஆஃப்டர் 1 வீக் அப்புறம் இவ்வளோ பெரிய இது கிடைக்கும் போது ரொம்ப சொல்ல முடியல என்னால் எவ்வளோக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்குன்ட்டு. இப்போ அந்த சிச்சுவேஷன்லாம் நினச்சி பார்க்கும்போது பயங்கரமாக இருக்கும்ல இந்த டைமில்? இல்லை ஆமாம், அது நான் ரொம்ப எமோஷ்னலாக இருக்குது. ஆக்சுவலாக டெடிக்கே எனக்கு ரொம்ப பயமாக இருந்துச்சு ஆக்சுவலாக. ஏன்னா டெடி 2019 ஆகஸ்ட் செப்டம்பர் நான் வந்து டெடி வந்து கமிட் ஆனேன். அப்போது அதுக்கப்புறம் வந்து ஒரு டீசர் போட்டிருந்தாங்க, கமிங் சூன் சொல்லி ஒரு டீசர் போட்டிருந்தாங்க. அதில் என் வாய்ஸ் வந்துச்சு. வந்தப்போ வந்து கீழே கமெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா எல்லாம் வந்து டெட்டோட கம்பேர் பண்ணி பேசுனாங்க. அது இவங்க வாய்ஸ் என்ன வாய்ஸ் இது நல்லா இல்லை, பாய் வாய்ஸ் போடுங்க, லேடி வாய்ஸாக இருக்குது. அப்புறம் வந்து இந்த காமெடியன்ஸ் நேமெல்லாம் போட்டு அவங்க வாய்ஸ் போடுங்க, இவங்க வாய்ஸ் போடுங்க, இது ஓடாது அப்படின்னு நிறைய பேட் கமெண்ட்ஸ் வந்து இது பற்றி டெடி வாய்ஸ் பற்றி வந்துச்சு. ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. நான் வந்து என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொன்னேன், நான் போய் சொல்ல போகிறேன். ஏன்னா நான் கிளைமேக்ஸ்லாம் பேசலை, ஸ்டார்டிங் அந்த டைமில் பேசலை. நான் சொன்னேன் நான் போய் சொல்ல போகிறேன் எனக்கு. ஏன்னா இது இந்த படத்தில் வந்து நிறைய பேர் ஒர்க் பண்ணியிருக்காங்க, நிறைய பேரோட உழைப்பு இருக்குது. இப்போ ஏன் ஒரு வாய்ஸ்னால மற்ற ப்ராஜெக்ட் மாதிரி இல்லை இந்த ப்ராஜெக்ட், ஏன் ஒரு வாய்ஸ்னால அந்த ப்ராஜெக்ட்டுக்கு ஒரு நெகட்டிவிட்டி வந்துருச்சு, அது ஃபெயில் ஆகிடுச்சு, ஏதாவது ஒரு ப்ராப்ளம் வந்துச்சுன்னா எல்லாரோட உழைப்புமே வேஸ்ட்டாக போயிடும். நான் போய் சொல்ல போகிறேன்ற அளவுக்கு வெக்ஸ் ஆகிட்டேன். அப்புறம் என் ஃப்ரெண்ட்ஸ் சொன்னாங்க, இல்லை நீ ரொம்ப புத்திசாலி மாதிரி பேசாத, அவங்களுக்கு கதை தெரிலன்றனால பப்ளிக் அப்படி கமெண்ட் பண்ணுறாங்க. டேரக்டர் முடிவு பண்ணி அதுலேருந்து வெளில வரேன்னு போய் சொன்னீங்களா? ஆமாம். ஏங்க? இல்லை எனக்கு அது ரொம்ப கஷ்டமாக தான் சொல்கிறேன். மீன்ஸ் எனக்கு அந்த ப்ராஜெக்ட் டோட்டலாகவே ஃபெயில் ஆகிடக்கூடாது என் வாய்ஸ்னால அப்படின்னு நான் ரொம்ப இதாகிட்டேன். ஏன்னா வந்து எல்லாருமே அசிங்கப்படுத்துகிறாங்க, ரொம்ப இது பண்ணுறாங்க இல்லையா. ஸோ அதனால் என்னால் அந்த ப்ராஜெக்ட் நான் ஆகிடக்கூடாது அப்படின்ட்டு. ஸோ என் ஃப்ரெண்ட்ஸ் அதான் சொன்னாங்க, நீ ரொம்ப புத்திசாலித்தனமாக பேசாத, டேரக்டருக்கு பிடிச்சிருக்கு, அவர் தான் கிரியேட்டிவ் பர்சன், அவரோட ப்ராஜெக்ட் வந்து கெடுதலாக நடக்கக்கூடிய எதுவும் அவர் பண்ண மாட்டார். ஸோ எப்படி இருந்தாலும் அவர் வந்து உன்னை செலக்ட் பண்ணியிருக்காருன்னு அது எதுக்காக ரீசன் இருக்கும். ஸோ அவசரப்படாத, பொறுமையாக பார்ப்போம்.
ஸோ அதனால் அவங்க சொன்னதுனால நான் வந்து சரி நான் போய் சொல்லாமல் அப்படியே இருந்தேன். அதுக்கப்புறம் எனக்கு ரொம்ப பயமாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து கிளைமேக்ஸ் பேசும்போதெல்லாம் வந்து நல்லா பண்ணுன்ற மட்டும்தான் மைண்ட் செட்டில் இருந்துச்சு. அவ்வளோ ப்ரே பண்ணேன். ரிலீஸ் டேட் கூட எனக்கு வந்து அவ்வளோ ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. என்னால் அந்த படத்தை ஃபுல்லாக கூட பார்க்க முடியல. ஈவன் 12 o'clock நான் உட்காந்து மூவி போட்டேன். நான் 12th ஃபுல்லாக என்னால் பார்க்க முடியல. ஒரு மாதிரி எமோஷ்னலாக இருந்தேன்னு ஆஃப் பண்ணிட்டேன். அடுத்த நாள் காலைல வந்து 1-2 கால் வந்து நல்லா பேசியிருக்கேன்னு சொல்லும் போது கூட என்னால் வந்து நம்ப முடியலை. ஓகே ஏதோ நம்ம ஃப்ரெண்ட்ஸ் அவங்க தேங்க்யூன்னு சொல்லிட்டேன். ஒரு 2-3 டேஸ்க்கு என்னால் வந்து சுத்தமாக அது வந்து நல்லா பேசியிருக்கேன். நான் உண்மையாகவே நல்லா பேசுகிறேன். இப்போ யாராவது என்கிட்ட வந்து சொன்னால் கூட சத்தியமாக சொல்லுங்கள் நல்லா பேசியிருக்கேன் நான் அப்படி தான் கேட்குறேன். ஏன்னா அதுக்கு ரொம்ப பெரிய விஷயம். என்னால் வந்து ஒரு ப்ராஜெக்ட் வந்து ஃபெயில் ஆகக்கூடாது, நான் போயிடணும், அந்த அளவுக்கு நான் போயிட்டு அது இவ்வளோ பெரிய சக்ஸஸ் கிடைக்கும் போது அது உண்மையாகவே பெரிய விஷயம். சூப்பருங்க. ஸோ இன்னைக்கு எல்லாருமே அந்த வாய்ஸை ரசிக்கிறாங்க அப்படின்னா அதுக்கு பின்னாடி வந்து இவ்வளோ பெரிய ஒரு ஸ்டோரி இருக்கும்னு நான் எதிர்பார்க்கல. நான் ஜஸ்ட் நீங்கள் உங்களுடைய ஹாப்பினஸை ஷேர் பண்ணிப்பீங்கன்னு நினச்சேன். மோர் தென் தட் உங்களுடைய எமோஷனல் சைடையும் ஷேர் பண்ணியிருக்கீங்க. ஸோ உங்களுக்கு இந்த படத்தினுடைய வெற்றி தான் கன்சோலிங்கான விஷயம். அதை தான் இந்த நேரத்தில் என்னால் சொல்ல முடியும். ஏன்னா நீங்கள் சொல்லும்போது பயங்கர எமோஷனல் ஆயிடுச்சு. ஸோ இதுக்கு கிடைச்ச ரெக்கக்னிஷன் தான் நீங்கள் இவ்வளோ நாள் கஷ்டப்பட்டதுக்கான ஒரு பதிலாக இருந்திருக்கு. ஸோ இதுக்கப்புறம் யாரும் அந்த வார்த்தை யூஸ் பண்ண மாட்டாங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ பயங்கரமாக இதுக்கப்புறம் உங்க கூட செல்ஃபி எடுக்கலாம், உங்க கூட வந்து பார்க்கணும் அப்படின்லாம் கேட்கலாம். அது எதுவுமே கிடைக்கலனாலும் பரவாயில்ல, சீரியஸாக நான் ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன். நான் பண்ண ஒரு ஒர்க் சக்ஸஸ் ஆயிருக்கு. நான் உண்மையாகவே அதுக்கு பெருமைப்படுறேன். ஃபீல் ஸோ ஹாப்பி சீரியஸாக. ஓகேங்க, காமா பரவாயில்லைங்க. ஓகே, நோ இஷ்யூஸ். சீரியஸாக தான் எமோஷனல் ஆகிடுவேன். நீங்கள் கொஞ்சம் காம் டவுன் ஆகிக்கங்க. உங்களை சந்தோஷப்படுத்துறதுக்காக எங்கள் டீம்லேருந்து ஒருத்தர் வர போகிறார். அவர் எப்படின்னா யார் பக்கத்தில் இருந்தாலும் வந்து அவங்க வாய்ஸ் எடுத்துகிட்டே இருக்கக்கூடிய ஒரு ஆள். அவனால் அந்த வாய்ஸை இமிடேட் பண்ணாமல் இருக்கவே முடியாது. ஸோ சிட்டி வாங்க, உள்ள வாங்க, நீங்கள் வாங்க. டெடி, உன்னை பார்த்து எவ்வளவு நாள் ஆச்சு? நம்ம படத்தை நல்லாவே பண்ணிருந்தீங்கம்மா. ஆனா உங்களுடைய என்ட்ரி இவ்வளவு அழகா இருக்குன்னு நினைச்சு கூட பார்க்கல பாஸ். உங்களை கூட தான் நான் பார்க்கவே இல்லை. எங்க போயிருந்தீங்க இவ்வளவு நாளா? அதான் என்னை விட்டு நீ தான் ஃபாரின் போயிட்டியே. எப்படியோ உன்னை தேடி வந்து பிக்கப் பண்ணி பிடிக்கிறதுக்குள்ள அப்படி இப்படின்னு அவ்வளவு டைம் ஆச்சு பாஸ். நீங்க என்ன பிக்கப் பண்றீங்க? என்ன பண்றது? எஸ்டி நீ தானே? எஸ் ஓ ஸ்ரீயா? ஹிஸ்டரின்னு கேட்டுச்சீங்க. எஸ்டி அப்படியே தெரிஞ்சுக்கலாம்னு பார்த்தா வேற ஒண்ணும் இல்ல. அதான் எஸ்டின்னு உங்களுக்கு கால் வந்திருக்கோம். எப்படி நல்லா இருக்கீங்களா? நல்லா இல்ல, என்ன பண்ண போறீங்க? இந்த படத்துக்கு அப்புறம் ஏதாவது வாய்ப்பு வருதா இல்லையா? ஐயோ உங்க வாய்ஸ் இருக்கு. அதான் அப்படிதான் கொஞ்சம் 10 நிமிஷம் பக்கத்து யார் பக்கத்தில் இருந்தாலும் அவங்க வாய்ஸே பேசிடுவோம். தேங்க்யூ ஆர்யா, தேங்க்யூ ஆர்யா. சூப்பர் 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 சூப்பர். ஸோ செம்மையாக போச்சு. ஸோ நாங்கள் எல்லாருமே ரசித்த அந்த டெடிக்கு உயிர் கொடுத்த நிம்மி, அவங்களுடைய லைஃப்பில் இவ்வளோ விஷயங்கள் இருக்குது. ஸோ ஒரு கேள்வி கேட்டதுக்கு அவங்க அவ்வளோ எமோஷனல் ஆக்கிட்டாங்க இங்கே நாங்கள் இருந்த எல்லாருக்குமே. ஸோ நீங்கள் பட்ட கஷ்டம் எல்லாத்துக்குமே வந்து இந்த டெடி மாதிரி நிறைய படங்கள் இதுக்கப்புறமா அமையும். ஸோ ஒட்டுமொத்த பிளாக் ஷிப் சினிமா சார்பாக எங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம். தேங்க்ஸ் ஃபார் கமிங். கமல் சார் மாறுபட்ட வேடங்களில் நடித்த நகைச்சுவை திரைப்படமான மைக்கேல் மதன காமராஜன் படத்தை பார்க்கணும்னு ஆசைப்படுறீங்களா? நம்ம பிஎஸ் வேலை ஆப்ல அவைலபிளா இருக்கு, பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. எந்த ஓடிடிலும் இல்லாத அளவு வெறும் 33 ரூபாயில் ஆண்டு முழுவதும் 3 இடத்தில் விளம்பரங்களுடன் வீடியோக்களை கண்டு ரசிக்கலாம். மேலும் 99 ரூபாயில் 2 இடத்திலும் 199 ரூபாயில் 1 இடத்திலும் விளம்பரங்களுடன் 365 ரூபாயில் விளம்பரமே இல்லாமலும் கண்டு ரசிக்கலாம் உங்கள் பிஎஸ் வேல்யூ. Visit Pockets Menswear for trendy and modern collections. Now at Ambattur, Pursivakkam and Manali.